பைபிளில் எதை பார்க்குறீங்களோ அதை என்ன செய்யுங்க, எழுதுங்க, தீர்க்கமாக எழுதுங்க. இது எனக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டும், தீர்க்கமாக எழுதுங்க. இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ங்கிற புத்தகத்தை எழுதினவர் அவர் சொல்கிறார், அவங்க கமிட்டி ஆட்கள்லாம் ஒரு தடவை கூடி அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை ஒரு லெட்டரில் எழுதி அதை அப்படியே மூடிட்டாங்களாம், பேஸ்ட் வச்சு மூடிட்டாங்களாம். மூடி அவங்க என்ன எழுதுனாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதை அப்போ திறக்க வேணாம், 1 வருஷம் கழித்து நம்ம திறப்போம். அடுத்து 1 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் ரூமில் கூடி அந்த எழுதின எல்லாருமே பிரிச்சிருக்காங்க. அதை பிடிச்சு படிக்கும் பொழுது மெஜாரிட்டி, சிலருக்கு கிட்டத்தட்ட எல்லாமே நிறைவேருக்கு, எல்லாருமே கை ஊதிக்கிருக்காங்க, ஒருத்தர் மட்டும் கை தூக்கலை. அதில் பிரித்து பார்த்துட்டு ஏன்னா எல்லாருமே நிறைவேறுக்குன்னு தூக்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் கை தூக்கலன்னு சொன்ன உடனே அவர் எழுதியிருக்கிறாரு, எனக்கு வழக்கமாக என்ன பரிதாபமான வாழ்க்கை நடக்குமோ அந்த வாழ்க்கை தான் இந்த ஆண்டும் நடக்கும் என்று எழுதியிருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னாராம், எல்லாத்தை காட்டிலும் உங்களுக்கு தான் பூர்ணமாக நிறைவேறிருக்குன்னு இருக்காரு. நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அது அப்படி நடந்துச்சு.